கேட்டுக்கொண்டிருப்பவங்க யாருமே செலவாத்து சொல்றது இல்லை. அது பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கிறது. சரி, வாயிலையாவது சொல்லணும் இல்லையா? அதனால என்ன செய்வாங்க, அப்படி நிப்பாட்டின உடனே எல்லாரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவாங்க. அதற்கு முன்னால தொடர்வார் அவருடைய பயான். அப்படி சில உலமாக்கள் இருக்கு. ஆகையினால ஸலவாத்துகளை அதிகப்படுத்துறது என்பது சும்மா வெறுமனை ஏற்றளவில் மட்டும் அல்ல, நாம் செயல்பாட்டில் காட்டணும். நாம பேசுறவங்களும் என்ன செய்யணும், அதை செய்து காட்டணும். அப்படியாக ஸலவாத்துகளை நாம் என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அதே போன்று திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதையும் நாம் அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்துகிற போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனுடைய முழுமையான தவாபுகளை தருகிறான் என்பதை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அருமையான பெரியோர்களே, அருமையான சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களோடு இருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உபதேசங்களையும் பயான்களையும் கேட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய திருமறையில லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தார். நீங்கள் நன்மையை இந்த உலகத்தில் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க செலவு செய்கிறீங்க, நீங்க சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் கொடுக்கிறீர்கள், நீங்கள் விரும்புகிறீர்கள். அப்படி விரும்பக்கூடியவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மையை பெற மாட்டீர்கள். தந்தனாலும் பிற அத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க நேசிக்கிறது. அப்ப நீங்க நேசிக்கிறது நீங்க என்ன செய்யணும், அது செலவு பண்ணணும், அதை கொடுக்கணும். நீங்க நல்ல முறையில சாப்பிட வேண்டும், நல்ல அரிசியில நீங்கள் சமைத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதே மாதிரி அரிசியை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க நேசிக்கிறது, நீங்க எதற்கு தேவையாகிறீங்களோ அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறது, அப்படி கொடுத்தால்தான் நீங்கள் பிர்ர் சொல்லக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலையும் பெற முடியும், மறு உலகத்திலையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அவற்றையே நீங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு வழங்கணும் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே சொல்லுகின்ற போதுதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறாங்க. இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபீ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை கேட்கிறாங்க. லந்தனால் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க நேசிக்கின்றதிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய திருமறையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த வசனத்தை இவர்கள் கேள்விப்பட்ட உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. அன்சாரிகள் எல்லாம் அதிகமான பொருளாதாரத்துல மேம்பட்டவர்களாக திகழ்ந்தவர்கள். நிறைய அவர்களிடத்துல ஈத்தமர தோட்டம் நிறைய உண்டு, நிறைய தோட்டங்கள் இருக்காங்க. அப்படியான தோட்டங்கள்ல பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் ஒரு சிறப்பான ஒரு தோட்டம். மஸ்ஜித் நபவியே முன்னோக்கியதாக, முஸ்தக்பிலல் கிபிலா, முஸ்தக்பிலன் நபவி, மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவியை முன்னோக்கியதாகத்தான் அந்த தோட்டம் இருந்திருக்கிறது. பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் இது யாருக்குரியது? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குரியது. அப்ப அந்த தோட்டத்தினுடைய தண்ணீர் இருக்கிறத ரொம்ப இன்பமானது, மதுரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு செல்வாங்க. அந்த தோட்டத்தில் உண்டான தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள், அதிலே உண்டான பழத்தை சாப்பிடுவார்கள். அப்படி அவர்கள் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தோட்டம், ஒரு பெரிய ஒரு தோட்டம், அதிகமான ஈத்த மரங்கள் அதிகமாக நிற்கக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உண்டு. இந்த ஆயத்து இறங்கின உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வகுப்பாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்கின்றன. அந்த தோட்டங்கள்ல எல்லாம் சிறப்பான தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி லந்தனாரும் பிர்ரஹத்தாத்தும் ஜிதும்மா துஹிப்பூன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இறக்கி வைத்து, நீங்கள் நேசிக்கக்கூடியதில் இருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் இந்த பிர்ரை என்று சொல்லக்கூடிய நன்மையை பெற்றேக மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறானே. அதனால எனக்கு நேசமான தோட்டம் என்பது இந்த பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் தான். எனவே யா ரசூலல்லாஹ் ஹைது அராக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த தோட்டத்தை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறானோ அந்த அடிப்படையில இந்த தோட்டத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த தோட்டத்தை கொடுப்பதற்காக வேண்டி முன்னுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், பகின் பகின் தாலிக்க மாலுன் ராபிஹன், தாலிக்க மாலுன் ராபிஹன். ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக மகிழ்ச்சி பெற்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோட்டம் மிக லாபகரமான ஒரு தோட்டமாக இருக்கிறது, லாபகரமான ஒரு பொருளாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. வகஸ்தமிஅதுமா குல்த, நீர் சொன்ன விஷயத்தை நான் ஏற்கனவே நான் விளங்கி இருக்கிறேன். வைன்னி அரா அந்த ஜஅலஹா பில் அகாரிபின், அப்படி இருந்தாலும் கூட இந்த தோட்டத்தை உங்களுடைய சொந்தக்காரர்கள் இனபந்துக்கள் இருக்கிறார்கள் பாருங்க, அவர்களுக்காக நீங்கள் இதை வழங்கி விடுங்க, அப்படி நீங்க ஆக்கிருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு தோட்டத்தை என்ன செய்யறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த தோட்டத்தை நீங்க வைத்து மார்க்கத்திற்காக நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மார்க்கத்திற்காக சேவை செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் கொடுங்க, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற போது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னா, உங்களுடைய அகாரிபுகள் என்று சொல்லக்கூடிய சொந்தக்காரர்கள் இனபந்துக்கள், அப்படி அந்த இனபந்துக்களுக்காக வேண்டிய இந்த தோட்டங்களை என்ன செய்யுங்க, நீங்க வழங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வகால அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஃஅல் யா ரசூலல்லாஹ் வகஸமஹா அபூ தல்ஹா பி அகாரிபிஹி வ பனி அம்மிஹி, ரவாஹுல் புகாரி வ ரவாஹு அஹ்மத். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோட்டத்தை தங்களுடைய சொந்தக்காரர்கள் இனபந்துக்கள் அவர்களுக்காக வேண்டியும் தங்களுடைய சாட்சாவுடைய மக்களுக்காக வேண்டியும் அதை பிரித்து வழங்கிவிட்டார்கள் என்கின்ற வரலாற்றினை புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதையும் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முஸ்னதில் இடம்பெற்றிருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அருமையான பெரியவர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி வழங்குவது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு தெரிந்து அதை கொடுப்பதற்கும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க யார், சஹாபா பெருமக்கள். அப்படியாக இருக்கக்கூடிய சொத்துகள், இருக்கக்கூடிய தோட்ட துறவுகள் அனைத்தையும் முழுமையாக கொடுத்துடணும் நான் சொல்ல வரல. அதுல அதிகமான பங்குகளை என்ன செய்ய கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் கஷ்டப்பட்டவர்களாக இருப்பவர்கள், நலிவுற்றவர்களாக இருப்பவர்கள், வாற்றமுற்றவர்களாக இருப்பவர்கள், அப்படியானவர்களுக்காக நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் செலவு செய்யுங்க. கணவனிடத்தில் ஏழாமல் இருக்குமே, ஆனால் அவருக்கு சம்பாத்தியம் செய்வதற்கு பொருளாதாரத்தில் வலுவில்லாதவராக இருக்கிறார், கணவர் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் மனைவி இடத்துல என்ன இருக்கிறது, கணவி இடத்துல இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு மனைவிக்காக வேண்டி, ஒரு கணவனுக்காக வேண்டி மனைவி செலவு செய்யலாமா என்று கேட்டால் செலவு செய்யலாம். ஒரு கணவனுக்காக வேண்டி மனைவி செலவு செய்வது, கணவன் தான் மனைவி கொடுக்கிறது, அதான் ஹக்கு, அதான் அவகாசம் சொல்லுவோம், அது கொடுக்கிறது. ஆனா கணவனுக்கு ஏழை இல்லை, சம்பாதிக்க முடியாது, அந்த மாதிரியானவராக இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிற போது, சம்பாதிக்க முடியாதவராக இருக்கிற போது மனைவி இடத்துல பொருளாதாரம் இருக்கு. அப்படி பொருளாதாரம் இருந்தா நீங்க தான் சம்பாதிக்கலையே, அப்ப அதனால என்னிடத்திலிருந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, நீங்க தனியாக தலைவாணி எடுத்துட்டு வேற எங்கேயாவது போயிருங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய மனைவிகளாக இருக்கக்கூடாது. அந்த மனைவி தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்கள் இருப்பதை பார்க்க. ஒரு முறை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர் அல்லது ஈதுல் அல்ஹா, இந்த பெருநாளுடைய டைம்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கு பின்னால பெண்களுக்கு மத்தியிலே திரும்பி இருந்து உஆது செஞ்சார்கள், பயான் செய்தாங்க. பெண்களை பார்த்து நினைந்தாங்க, பயான் செஞ்சாங்க. பயான் செய்கிற போது பெண்களை பார்த்து சொன்னாங்க,
நீங்க தர்மம் செய்யுங்க. நீங்க என்ன செய்யுங்க? தர்மம் செய்யுங்க. உங்களுடைய ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் இருக்கு பாருங்க, அந்த ஆபரணங்களில் இருந்தும் கூட நீங்க என்ன செய்யலாம்? தர்மம் செய்யலாம். அந்த மாதிரி நீங்க தர்மம் செய்யுங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டுங்கிறது அல்ல, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை கொண்டு கூட என்ன செய்யுங்க? நீங்க தர்மம் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸ். அந்த நேரத்தில் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பகுதியில் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மேனில் கிடந்த பரிவட்டத்தை ரேஞ்சி எடுத்து என்ன செய்றாங்க? விரிக்கிறாங்க. கூடியிருந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவர்களுடைய ஆபரணங்களை கழற்றி கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காதுகளிலே கிடந்த காதணிகளை கூட கழுத்து கொடுக்கிறாங்க. கைகளில் கிடந்த காப்புகளை கூட கழுத்து என்ன செய்யறாங்க? அந்த லெஞ்சிலே போடுறாங்க, டவல்ல போடுறாங்க. இன்னொரு ரிவாயத்துல தங்களுடைய கழுத்துகளிலே கிடந்த கழுத்தாணிகள் இருக்கின்றன, அவைகளை கூட என்ன செஞ்சாங்க? கழுத்தி போட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க பாருங்க, வலவு மின் ஹுலியக்குன்ன, ஹுலியன்னு சொன்னா ஆபரணங்கள், உங்களுடைய ஆபரணங்களாக இருந்தாலும் கூட அவற்றை கொண்டாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க. உங்கள்கிட்ட இப்ப காசு இல்ல, அதனால காசு இல்லைன்னு போயிடாதீங்க, உங்களுடைய ஆபரணங்கள் இருந்து போடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப கைகளிலே போட்டிருக்கக்கூடிய காப்புகளில் இருந்து கலத்தி போட்டாங்க சில பெண்கள். சில பெண்கள் தன்னுடைய காதுகளில் இருந்த காதணியை நெஞ்சாங்க எடுத்து போட்டாங்க. சில பெண்கள் வந்து அவங்களுடைய கழுத்துல இருந்த நெஞ்சாங்க ஆபரணத்தை நெஞ்சாங்க கலத்தி போட்டாங்க. இவனையெல்லாம் மொத்தமாக சேர்த்து கொண்டு போனாங்க. எதற்காக கொண்டு போனாங்க? மார்க்கத்தினுடைய சேவைக்காக, மார்க்கத்தை வந்து வளர்ப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இப்படியான நேரத்தில் ஸைனப் இம்ராத்து இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஸைனப் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்ப அவங்ககிட்ட வந்து எனக்கு அவ்வளவு வசதி இல்ல. அவங்க வசதி இல்லைன்னு சொன்னா வசதி அவங்ககிட்ட இருக்குது, அவங்களுடைய கணவன் இடத்துல இல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சிறந்த ஒரு சஹாபி, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள். கொடுமையான நேரத்திலையும் கடுமையான முறையில குர்ஆன் ஷரீஃபை ஓதி அந்த குர்ஆன் ஷரீஃபை ஸ்தாபித்தவர்கள். குர்ஆன் ஷரீஃபை அழகான தொனியில் ஓதக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஓத வேண்டும் என்றும் அதை கேட்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொல்வாங்களாம், இப்னு மஸ்ஊதே நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது தான குர்ஆன் ஷரீஃபை இறக்கப்பட்டிருக்கிறது, அத்தகைய முறையில அந்த குர்ஆன் ஷரீஃபை இறக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஓதி காட்டணுமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை இல்லை, நீங்கள் ஓத வேண்டும், நான் என்னுடைய காதுகளால் அதை கேட்க வேண்டும், இன்புற வேண்டும் என்று சொன்னார்கள். ஓதி காண்பித்தார்கள், ஓதினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓதினார்கள். அப்படி ஓதிக்கொண்டே ஒரு சூறாவை ஓதிக்கொண்டே வருகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இப்னு மஸ்ஊதே போதும் நிறுத்துங்கள் என்று சொன்னாங்க. அந்த அளவிற்கு ரசித்து அவருடைய குர்ஆன் ஷரீஃபை கேட்டார். அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய அந்த ரீங்காரம் அந்த அளவிற்கு மனதை தொட்டது, கல்வை தொட்டது, கண்ணீரை வரவழைத்தது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. ஆனால் அவர்கள் கட்டையானவர்கள். அவர்களுடைய உடல் வந்து மிக கட்டையானதாக இருந்ததன் காரணத்தினால உழைப்புக்கு அவர்கள் கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஜைனப் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை முடித்திருந்தாங்க. இவங்க வியாபாரம் செய்வது, தொழில் செய்வது இல்லை, ஆனால் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகங்கள் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து தங்களுடைய கணவனுக்கு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செஞ்சாங்க, வழங்கினாங்க. பொருளாதாரத்தை வழங்கி கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு அவளை செலவு செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, ஸைனப் அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்து கணவன் மரணமாகிவிட்ட பிறகு அவர்களுக்கு அவனுக்கு பிறந்திருந்த குழந்தைகள் இருக்குல்லவா, அந்த